ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு குழம்பு. அது என்ன வச்சு பண்ணுறேன்னு வீடியோ எண்டு வரை பாருங்கள். அதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன், சாரி. இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிட்டு, லைட்டாக வதக்கிட்டு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் நண்பர்களே, இது என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள். பாருங்கள், உருளைக்கிழங்கு, இது ஒரு பயிர் பார்த்தீங்களா? இது நல்ல உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பயிர் வகை இது. இதில் தான் இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன். இப்போ இதில் மஞ்சள்தூள் போட்டுக்கிடுங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க, இதுக்கு மிளகு பொடி போட்டுக்கிடுங்க. இது ரொம்ப காரம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். காஷ்மீர் சில்லி போட்டுக்கிடுங்க. ஃப்ரை பண்ணிக்கலாம். நண்பர்களே, நான் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக, மசாலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். எதுக்குன்னா, எனக்கு தோசைக்கு, ரைஸுக்கு ரெண்டுக்குமே இது தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ரெண்டுக்குமே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் குழம்பு ரொம்ப அதிகமாக வைக்க போகிறேன். நம்ம வறுத்த மசாலெல்லாம் நல்லா மை போல் அரைச்சி எடுத்தாச்சு. நண்பர்களே, கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இது கேப்சிகம். இந்த மாதிரி துண்டு துண்டாக பெருசாக கட் பண்ணிக்கிடுங்க. ஆனியனும் இந்த மாதிரி துண்டு துண்டாக பெருசாக கட் பண்ணிக்கிடுங்க. இது சின்ன வெங்காயம் பாருங்கள், முழுசாக இது பண்ணியிருக்கேன். போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம். ஸ்டேஜில் நம்ம 2 பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும். கரம் மசாலா, பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இவ்வளவும் தேங்காய் இவ்வளவும் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சி சேர்க்குவோம். தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், இவ்வளோ தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நண்பர்களே, செம்ம வாசனையாக இருக்கும், கறி குழம்பு மாதிரி. நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அரைச்ச விழுதெல்லாம் போட்டுக்கலாம். வாசனை வருது நண்பர்களே. இந்த பயிர் நீங்கள் பாருங்கள், நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா வேகணும், இல்லைன்னா நீங்கள் இந்த குழம்பு வைக்கும்போது அது டேஸ்ட் இருக்காது, சாப்பிட முடியாது. இதெல்லாம் இந்த இதில் சேர்க்கலாம், வேக வச்ச காயில் சேர்க்கலாம். கேப்சிகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரெல்லாம் அலசி விட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது